2025 சனி பெயர்ச்சி பலன்கள். நேர்களே, சனி பரிவர்த்தனம், அதாவது சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வருகிறார். இப்பொழுது சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 9:40 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வருகிறார். மீனராசிக்கு வரும் பொழுது இந்த 12 ராசியுடைய சனி பயிற்சி பலன்களை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். மேஷம். மேஷ ராசி நேயர்களே, சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் வருகிறார். அதாவது 7 நாட்டு சனி ஆரம்பிச்சிடுச்சு என்று சொல்லும் பொழுது எல்லோரும் பயப்படுவார்கள். ஐயோ, எனக்கு சனி பிடித்து விட்டதே. ஐயா, 10க்கும் 11க்கும் உடைய கிரகம் 12ஆம் பாவத்தில் வரும் பொழுது அதுக்கு என்ன அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள். அதாவது கர்மமும் லாபமும் விரயத்தில் இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன? நாம் இருக்கும் இடத்திலிருந்து வெளியே சென்று முயற்சியை செய்ய வேண்டும். சோம்பேறியாக தூங்கக்கூடாது. 11வது பாவத்தில் லாபத்தை பார்த்து அகங்காரமாக இருக்கிறவர்களுக்கு அலைச்சல். இந்த நேரம் தன்னுடைய டெக்னிக் ஆஃப் பிஸ்னஸை மாற்றி விட வேண்டும். டெக்னிக் ஆஃப் பிஸ்னஸ், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் சென்னையில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பெங்களூர், ஹைதராபாத், டில்லி, கல்கட்டா இந்த பக்கம் கொஞ்சம் மாற்றுங்க. 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்தில் சனி பகவான் வரும் பொழுது செலவுகள் அதிகமாக இருக்கும். 12இல் சனி வரும் பொழுது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வெளியே செல்ல வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு புது இடத்தில் மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. கலைஞர்களுக்கு வெளியே சென்று தன்னுடைய வேலை செய்கிற வாய்ப்புகள் உள்ளன. வேலைக்கு சென்ற ஆண் பெண்களுக்கு புது இடத்துல இடம் மாற்றத்துக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் படிக்கிறீங்க, அப்பொழுது இந்த நேரத்தில் சனி பகவான் வரும் பொழுது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் உருவாகும். வீட்டில் யாருக்காவது நோய் நொடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுக்கு வயசு 28லேருந்து 40 இருக்கு அப்படின்னா நீங்கள் தன்னுடைய தாய் தந்தையின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். உங்கள் வீட்டில் பிறக்கிற குழந்தைக்கு மேசராசியாக இருந்து அதுக்கு வயசு 1 வயசு 2 வயசு இருந்தால் நீங்கள் வீடை மாற்றுவீர்கள். அதாவது பிறக்கிற குழந்தைக்கு 7 நாட்டு சனி இருந்ததுன்னா, ஜன்ம சனி இருந்ததுன்னா, அல்லது விரயஸ்தான சனி இருந்ததுன்னா உங்களுடைய வீடை மாற்றி விடும். அதனால் சில மேச ராசிக்காரர்கள் புது வீட்டுக்கு போவீர்கள். அந்த வீடு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, விவசாயியில் புது முயற்சிகளை மாற்றி பார்க்க வேண்டும். ஏனென்றால் சனி 12இல் வரும் பொழுது ரிசர்ச், நியூ ரிசர்ச், அந்த மாதிரி வாய்ப்புகள் உருவாகிறது. இந்த சனி பகவான் ராசி மாறும் பொழுது 7 நாட்டு சனி வந்துடுச்சு. என்ன பரிகாரம் செய்தால் இந்த சனியிலிருந்து தப்பிக்கலாம்? பரிகாரம்: காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னே ஏந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். அப்பொழுது சனி உங்களை பிடிக்காது. 2வது, தினமும் குளித்து சூரியனுக்கு தண்ணீர் விட்டுட்டு பகவான் சிவநாமம் ஜபம் செய்து நீங்கள் அரச மரத்துக்கு தண்ணீர் விட்டு கொண்டு வந்து வீட்டில் ஹனுமான் சாலிசா படித்தால்
இந்த 7 நாட்டு சனி தாக்கம் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் இந்த 7 நாட்டு சனி காலத்தில் சந்தோஷமாக சுகமாக வாழலாம். நன்றி, வணக்கம். ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த சனி பயிற்சி என்று சொல்லும் பொழுது, அதாவது மீனத்தில் வருகின்ற சனி உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த 2025 பாருங்க. சனி பகவான் உங்களுக்கு 11வது பாவத்தில் வருகிறார். நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், புது முயற்சியை செய்வீர்கள், கடன்கள் குறையும், புது வியாபாரத்தில் புது முயற்சியில் புது லாபத்தை பார்ப்பீர்கள். உங்களுடைய வாரிசுகள்னால் உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும். ஆனால் சில வாரிசுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டி இருக்கும். ஏனென்றால் 11வது பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் 5ஆம் பாவத்தை பார்க்கிறது. 11வது பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் ராசியும் பார்க்கிறார். ராசியும் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆரோக்கியம், 5வது பாவத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய வாரிசு ஆரோக்கியத்தை நாம் கவனிக்க வேண்டும். வெறும் பணம் சம்பாதிச்சு சரியான நேரத்தில் உணவை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் கேஸ் ட்ரபிள், வயிற்றில் இருக்கிற பிரச்சனை உருவாகும். அதுக்கப்புறம் சனி பகவான் 8ஆம் பாவத்தையும் பார்ப்பார். சனி பகவானின் 10வது பார்வை உங்களுக்கு அவ்வளோ அலைச்சல் கொடுக்காது, பிரச்சனை கொடுக்காது. ஆனாலும் நாம் நம்முடைய தெய்வத்தை நம்பி வியாபாரம் செய்ய வேண்டும். இஷ்ட தெய்வத்தை நம்பி வியாபாரம் செய்ய வேண்டும். குல தெய்வத்தை நம்பி வியாபாரம் செய்ய வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு புது புது வாய்ப்புகள், முயற்சிகள், பணம், வசதி எல்லாம் வந்து சேரும். வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு பெரிய லாபம் வந்து சேரும் என்று சொல்லலாம். நாட்டில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் என்று சொல்லலாம். 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல சனி பகவான் வந்திருக்காரு. ரொம்ப உஷாராக இருந்து இந்த நேரத்தில் சரியான முயற்சி செய்து நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி தூங்காமல் சம்பாதிக்க வேண்டும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது. விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம் 11ல் சனி இருக்கும் பொழுது சனியின் பார்வை 5ஆம் பாவத்துக்கும் ராசிக்கு இருக்கு என்று சொன்னேன் இல்லையா? அதனால தினமும் சூரியன் பூஜை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடுகளை செய்ய வேண்டும். உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் இந்த மீன ராசியில் வந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார். சுகமாக வாழ்வீர்கள். மிதுனம். மிதுன ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி 2025 எப்படி இருக்கும் பாருங்க. சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வருகிறார். உங்களுக்கு இந்த பாவம் வந்து 10ஆம் பாவம். 10வது பாவத்தில் சரி வரும் பொழுது சில பேர் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்வார்கள், கண்டக சனி என்று சொல்வார்கள். ஏனென்றால் சனி பகவானின் பார்வை சுகஸ்தானத்துக்கும் கர்மஸ்தானத்துக்கும் இருக்கின்றது, விரயஸ்தானத்துக்கும் இருக்கின்றது. அதனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம் என்று சொல்வேன். நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் ஒரே நாள் ஒரே நேரத்தில் உங்களுக்கு வந்து அதில் லாபம் வந்து சேர்ந்துடும் என்று நினைக்காதீர்கள். ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து அங்கே ஓட வேண்டியது இருக்கும், அங்கே இங்கே ஓட வேண்டியது இருக்கும். இந்த மாதத்துலேருந்து அந்த மாதத்துக்கு வர வரைக்கும் வருமானத்துடைய கேல்குலேஷன் பார்க்க வேண்டியது இருக்கும், வருமானத்துடைய சார்ட் போட வேண்டியது இருக்கும்,
செல்லுடைய சார்ட் போட வேண்டியது இருக்கும். எல்லாமே கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது பெரிய லாபம் எல்லாம் இருக்காது. ஏனென்றால் 10வது பாவத்தில் சனி வரும் பொழுது எந்த காரியமும் ஒரே நாளில் முடியாது. ஒரே முயற்சியில் ஒரு ஒன் ஷாட்டில் முடிஞ்சிடும் அப்படின்னா முடியாது என்று சொல்லுவேன். அதுக்கு தான் கண்டக்கம் என்று சொல்லுது. அதாவது தடை, காலில் தடை இருக்குது. நீங்கள் பெருசாக வியாபாரம் பண்ணுறதுக்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வெளிநாட்டில் போயிட்டீங்கன்னா அது ஒரு முயற்சியில் முடியாது. ஒரே ஷாட்டில் முடிகிறது. அது ஒரு 4 வாட்டி போக வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் அந்த டாக்குமெண்டேஷனே பாஸ் ஆகும். அதே நேரத்தில் வேலையில் செல்கிற ஆண் பெண்களுக்கு கடுமையான காலம் என்று சொல்லுவேன். கடுமையான முயற்சி செய்யணும், கடுமையான காலம் என்று சொல்லலாம். வேலையில் ஒர்க்லோடு ஓவராக இருக்கும். வீட்டில் நீங்கள் எல்லோரும் 10ல் சனி இருக்கும் பொழுது வீட்டில் கம்மியாக பேசணும், சந்தோஷமாக பேசணும். தேவையில்லாத பொருள்களை வாங்கக்கூடாது. டேட்டா எலக்ட்ரானிக் வீட்டில் கூடிடும் இந்த காலத்தில், அதனால் வாங்கக்கூடாது. ஆண் பெண்கள் கம்மியாக பேச வேண்டும். கலைஞர்களுக்கு சரியான காலம், ஆனால் பண வசதி வரும், அலைச்சலுடன் வரும். அரசியல்வாதிகளுக்கு கடுமையான ஸ்ட்ராங்கான வேலைகளை செய்ய வேண்டிய காலம் என்று சொல்லலாம். தைரியமாக இருக்கணும் இந்த மாதிரி நேரத்தில் தான். ஏனென்றால் சனி 10ல் இருக்கும்போது தைரியமாக இருந்தால் அடுத்த வருஷம் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சனி 11வது பாவத்தில் வரும் பொழுது நல்ல பணத்தை பார்க்கலாம் இல்லையா? அதனால் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். இந்த தைரியம் நமக்கு எப்படி வரும்? பரிகாரம். நமக்கு தைரியம் கொடுக்கிற தெய்வம் பகவான் ஆஞ்சநேயர். சனிக்கிழமை சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு சுந்தர காண்டம் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும். ஏன்னா படிக்கணும்னா சோம்பேறி மாதிரி புக்கை வாங்கி படிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கதையை சொல்லுவாங்க. அதனால் கேளுங்க. சுந்தர காண்டம் தினமும் ஆஞ்சநேயர் பூஜை செய்யணும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் காலில் இருக்கிற சிந்தூரத்தை எடுத்து வீட்டில் வாசலில் ஸ்வஸ்திக் வரையணும். தினமும் முடிஞ்சால் ஆஞ்சநேயர் காலில் இருக்கிற சிந்தூரத்தின் பொட்டை வைக்க வேண்டும். இந்த மாதிரி செய்தால் இந்த கண்டக சனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. நீங்கள் சந்தோஷமாக சுகமாகவும் வாழ்வீர்கள். கடகம். கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி 2025 எப்படி இருக்கும்? அஷ்டமத்திலிருந்து சனி பகவான் 9வது பாவத்துக்கு வருகிறார். அஷ்டம சனி கஷ்டம சனி போயிடுச்சு முழுக்கு. 9ல் சனி இருக்கார். தைரியமாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம், புது முயற்சிகள் எல்லாம் பண்ணலாம். ஆனால் 9ல் வர சனி 3ஆம் பாவத்தை பார்க்கிறது. 3ஆம் பாவம் தம்பிகள். அதுக்கப்புறம் வேற எங்கே பார்க்கும்? அந்த சனியுடைய 3வது பார்வை லாபத்துக்கு இருக்குது. பண வருமானம் வரும், அலைச்சல் உடன் பண வருமானம் வரும். கண்டிப்பாக பண வருமானம் வரும் இல்லையா? கண்டிப்பாக பண வருமானம் வரும். தைரியமாக வாழ்வீர்கள், புது முயற்சிகளெல்லாம் செய்வீர்கள். இந்த காலத்தில் பழைய நேரத்தில் இருந்த அலைச்சல்கள், விரோதிகள் எல்லாம் குறைவார்கள். சில நேரம் சில பேருக்கு தசா காலங்கள் நல்லா இருந்தால் இந்த காலத்தில் நீங்கள் ஒரு வீடை வாங்கலாம், தைரியமாக இருக்கலாம். பாருங்கள், சனி நல்லா இருந்தால் மாத்திரமே வீடு வந்து சேரும். எல்லோரும் குரு பார்வை என்று சொல்வார்கள். ஜாதகத்திலையும் சனி நல்லா இருக்கணும். கடகராசிக்கு சனி பகவான் யார்? 7ஆம் பாவத்துக்கு அதிபதியும் 8ஆம் பாவத்துக்கு அதிபதி. 7ஆம் பாவம் என்றது தொழில் ஸ்தானாதிபதி. தொழில் ஸ்தானாதிபதி கிரகம் 9வது பாவத்தில் வரும் பொழுது உங்களுடைய தொழில் நல்லாவே இருக்கும் என்று சொல்லுவேன். பூர்வீக தொழில் செய்கிறவர்களுக்கு இந்த காலம் நல்ல காலம் என்று சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். தைரியமாக வாழ்கிற காலம் என்று சொல்லலாம். கலைஞர்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லுவேன். புது புது முயற்சிகள், புது புது லாபங்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த காலத்தில் ப்ரமோஷன் இருக்கின்றது. ஸ்டூடெண்ட்லாம் நல்லா படிப்பீங்க. நீங்கள் விவசாயம் பண்ணால் விவசாயத்தில் உங்களுக்கு லாபம் இருக்கின்றது. புது வீட்டுக்கு போவீர்கள்.
எல்லா இடத்திலையும் நல்ல லாபம் தான். ஆனால் சனியின் பார்வைக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். என்ன பரிகாரம்? பரிகாரம் கடகராசிக்காரர்களுக்கு பகவான் சிவநாமம் தான் ரொம்ப நல்லது. நமசிவாய 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 மந்திரம் ஜபிக்க வேண்டும். சூரிய பகவானுக்கு தினமும் தண்ணீரை விட வேண்டும். காலைல குளிச்சுட்டு தண்ணீரை விட்டு நமசிவாய நாமம் ஜபம் செய்து நீங்கள் வியாழக்கிழமை பசுவுக்கு வெல்லம் அல்லது அகத்திக்கீரை கொடுத்துட்டு வந்தால் இந்த சனி பயிற்சியில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமும் வாழலாம். சிம்மம் சிம்ம ராசிக்கு சனி பயிற்சி 2025 எப்படி இருக்கும்? சனி பகவான் 7ஆம் பாவத்திலிருந்து 8வது பாவத்துக்கு வருகிறார். அஷ்டம சனி. 7ஆம் பாவத்துக்கு அதிபதி அஷ்டமத்தில் போகும் பொழுது நம்முடைய நண்பர்கள் நமக்கு விரோதியாவார்கள். நம்முடைய மனைவியுடைய சிந்தனையும் நம்முடைய சிந்தனையும் மாறும். நாம் செய்கின்ற தொழிலில் அலைச்சல்கள் உருவாகும். வெளிநாட்டு வியாபாரத்தில் பிரச்சனை உருவாகும். நாட்டு வியாபாரத்தில் நம்முடைய ஸ்தான பரிவர்த்தன யோகம் ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். வேலைக்கு செல்ற ஆண் பெண்களுக்கு மாற்றங்கள் கடுமையான இடத்தில் போய் மாட்டிக்கொள்வீர்கள். இந்த வருஷம் கொஞ்சம் குரு நல்லா இருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம். அதனால் சனியின் தாக்கம் உங்களுக்கு அவ்வளோ இருக்காது ஒரு வருஷத்துக்கு. ஆனாலும் சனி தன்னுடைய வேலையை செய்யும். 8இல் சனி வரும் பொழுது தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். குடும்பத்தில் விவாதங்கள் உருவாகும். தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். வீண் விவாதங்கள் உருவாகும். லாபம் கம்மியாகும். நமக்கு 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு கொடுக்குறோம 10,000 கொடுப்பான், அப்புறம் கொடுக்குறேன்னுமா, 1 மாதம் பொறுத்து கொடுக்குறேன்னுமா. அந்த மாதிரி ஒரு கடுமையான நேரங்கள் எல்லாம் உருவாகும். பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். தைரியமாக இருக்க வேண்டும். கலைஞர்களுக்கு சாதாரணமான நேரம் என்று சொல்லுவேன். ஏனென்றால் அலைச்சல்கள் ஒவ்வொருவராக இருக்கும். வேலைக்கு சென்ற ஆண் பெண்களுக்கு கடுமையான காலம் என்று சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு சுமாரான காலம் என்று சொல்வேன். தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் என்று சொல்வேன். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, விவசாயிகளுக்கு கண்டிப்பாக தன்னுடைய விவசாய லேண்டை பார்த்து கொள்ள வேண்டும். பூச்சி எல்லாத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். லாபத்தில் குறைய லாபம் வந்தாலும் பொருள் கெடுறதுக்கு முன்னே வித்துடணும். லாபம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கெடுறதுக்கு முன்னே வித்துடணும். இல்லைன்னா பொருள்கள் கெடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ள. என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் பண வசதி இருந்தால் ருத்ரா அபிஷேகம் வீட்டில் செய்யுங்க. அல்லது நீங்கள் யூடியூப்ல போட்டு ருத்ரா அபிஷேகம் ருத்ரி அப்படின்வாங்க, இதை கேட்கணும். ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். அதை கேட்கணும். தினமும் கேட்டால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா சிவன் கோயில் சென்று தண்ணீர் எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அலைச்சல்கள் குறையும், பிரச்சனைகள் குறையும். சனிக்கிழமை சுந்தரா காண்டம் கேட்க வேண்டும். இந்த மாதிரி பண்ணால் சிம்ம ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள். கன்னி ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி 2025 எப்படி இருக்கும்? சனி பகவான் 7ஆம் பாவத்தில் வருகிறார். 7ஆம் பாவத்தில் வரும் பொழுது சனி பகவானின் முதல் பார்வை ராசிக்கு, அதுக்கப்புறம் சுகத்துக்கும் இருக்கின்றது, 9வது பாவத்துக்கும் இருக்கின்றது. நம்முடைய வேலையில் சிறிய சிறிய தடங்கல்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏனென்றால் கேந்திரத்தில் சனி வரும் பொழுது கண்டகம் போல் வேலை செய்யும், அர்த்தாஷ்டம் போல் வேலை செய்யும். அது ஸ்லோ ஆக்கும் நம்ம வேலையை. அதனால் நீங்கள் ஸ்லோ ஆகிடுங்க. அலைச்சல் செய்யக்கூடாது. காலையில் டைம் ஏந்திருக்கணும். டைம் நம்ம வேலையை செய்யணும்.
ரொம்ப அலைச்சல் பண்ணால் நம்ம பெரிய பணக்காரனாக வந்துடலாம்னு நினச்சா நோய் வந்து சேரும். என்னது? நோய் வந்து சேரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு சுமாரான காலம், லாபமும் சுமாராக இருக்கும், நஷ்டம் இருக்காது. ஆனால் 7 சனி வரும் பொழுது பெரிய மக்களுடன் தொடர்புகள் உருவாகும். பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் பார்ப்பீங்க, நியூ சான்சஸ் எல்லாம் வரும். அலைச்சல் கொடுத்தாலும் இது ஒரு நல்லதே செய்யும், தவிர கெடுதலை செய்யாது. நீங்கள் அரசியலில் இருந்தால் பேர் புகழ் இருக்கு என்று சொல்லுவேன். நீங்கள் வேலைக்கு செல்ற ஆண் பெண் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கடுமையான காலம், ஆனால் ப்ரமோஷன் இஸ் ரெடி ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவேன். தைரியமாக இருங்க, ப்ரமோஷன் ரெடியாக இருக்கு. விவசாயிகளுக்கு சாதாரணமான காலம், கலைஞர்களுக்கு சர்வசாதாரணமான காலம் என்று சொல்லலாம். அரசியல்வாதிகள் சுமாரான காலம் கட்டம், ஆனாலும் புகழ் இருக்கும், புகழ் கண்டிப்பாக இருக்கும். ஸ்டூடெண்ட்கள் நல்லா படிப்பீர்கள், தைரியமாக படிப்பீர்கள், மார்க் கொஞ்சம் ஒரு 2% கம்மி ஜாஸ்தியாக வாங்குவீர்கள். என பரிகாரம் செய்தால் சந்தோஷமாக வாழலாம். பரிகாரம். கன்னி ராசிக்காரர்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் இந்த மந்திரம் ஜபிக்கணும். ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய், ஓம் நமோ நாராயண. இந்த தூங்கும்போது ஏந்திரிக்கும் போது எல்லா வேலையும் செய்யும் பொழுது விஷ்ணுவை நினைக்கணும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை ராமபக்தன் ஸ்ரீ ஹனுமான் ஜி ஆலயம் போயிட்டு அவரை சுற்றிட்டு வரணும். உங்கள் இஷ்டம் எவ்வளோ, சில பேர் 4 தான் சுற்றணும், 9 தான் சுற்றணும் அப்படின்னா, உங்களால் உங்கள் கால் எவ்வளோ வலுவாக இருக்கோ அவ்வளோ சுற்றுங்க. சுற்ற முடியலன்னா பரவாயில்ல, அங்கே ஒரு தீபத்தை ஏற்றி ராமராம் சொல்லுங்கள், ராமராம் சொல்லுங்கள். ஆஞ்சநேயர் மந்திரம் படிக்கல, ஹனுமான் சாய்ச்சில தெரியல, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள், ராம் 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 சொல்லுங்கள். நீங்கள் இந்த சனியுடைய தாக்கத்திலேருந்து தன்னை தானே காப்பாற்றி கொள்வீர்கள். அங்கே யாராவது துளசியை கொடுத்தாங்கன்னா, தீர்த்தம் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி குடிங்க. தீர்த்தம் கீழே விழாமல் அப்படியே குடிங்க, இல்லையா? இதை செய்தால் இந்த கன்னி ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். துலாம் ராசிக்கு சனி பயிற்சி 2025 எப்படி இருக்கும் பாருங்க. உங்கள் ராசியிலேருந்து சனி பகவான் 6வது பாவத்துக்கு வருகிறார். 6வது பாவத்தில் சனி வரும் பொழுது ஒரு மனிதன் வாழ்க்கையில் இருக்கின்ற விரோதம் குறையும், விரோதிகள் அதிகமாவார்கள். பயப்படாதீர்கள், நீங்கள் அதிகமாக ஆக சந்தோஷமாக இருங்க. ஏனென்றால் 6வது பாவம்தான் விபம்ர விகார யோகம் என்ற ஒரு அர்த்தம் அதுக்கு. அதாவது விரோதிகள் அதிகமாக உருவாகி அவர்களை விட்டு போயிடுவாங்க, செத்து போடுவாங்க அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். விரோதிகளை நீங்கள் ஜெயிச்சு விடுவீர்கள் என்று சொல்லுவோம். 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஒரு எலெக்ஷனில் நிற்கிறீங்க, இந்த நேரம் உங்களுக்கு 6ல் சனி இருக்குது, வச்ச எந்த தசை நடக்குது அதெல்லாம் பார்க்கலாம், தைரியமாக சொல்லலாம் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க அப்படின்னு. அதனால் துளாராசிக்காரர்களுக்கு வெற்றி. 6ல் சனி இருக்கும் பொழுது விரயஸ்தானத்தை பார்க்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும், பண வசதி வரும், தைரியமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருக்கிறீர்கள், வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது வாழ்க்கையில் பல நிம்மதிகளை கொடுக்கும், விரோதிகள் குறைவார்கள். நீங்கள் வியாபாரத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணால் அதில் லாபம் இருக்கும். நீங்கள் நாட்டில் வியாபாரம் பண்ணுறீங்க, இந்த சனி பயிற்சி பலன்களை தான் பேசுகிறோம். ஏன்னா அதாவது இந்த வருஷ பலன் சொல்லும்பொழுது நம்ம குரு ராகு எல்லாமே பார்த்து சொல்கிறோம் இல்லையா. ஆனால் இது வரைக்கும் வெறும் சனி, அதனால் ரொம்ப தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த வருஷம் இன்னும் 2 கிரகங்கள்லாம் மாறும், அதுவும் உங்களுக்கு நல்லதே செய்யும் தவிர தீமை செய்யாது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அரசியலில் இருந்தால் உங்களுக்கு பேர் புகழ் பதவி இருக்குது என்று சொல்லலாம், தைரியமாக இருப்பீர்கள். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, கண்டிப்பாக புது முயற்சி, புது
இடத்துல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. வேலையில் உங்களுக்கு இருக்கின்ற ஊசி குத்தி கொண்டு இருந்த உங்கள் சபார்டினேட் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வேறு இடத்துல வேலை கிடைச்சிடும். உங்களை விட்டு போயிடுவார்கள் என்று சொல்வேன். விரோதிகள் குறைவார்கள் என்று சொல்லலாம். விவசாயிகளுக்கு நல்ல காலம், தைரியமான காலம், நல்லா சம்பாதிப்பீர்கள், நல்ல பெரிய லாபத்தை பார்க்குவீர்கள். 6 சனி வரும்போது பெரிய லாபம். படிக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் உள்ளன. என்ன பரிகாரம் செய்யலாம்ப்பா? பரிகாரம். இந்த 6 சனி விரயம் அதிகமாக பண்ணும் பொழுது நீங்கள் பகவான் விஷ்ணுவின் ஆலயத்தை சென்று தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எங்கே இருக்குது உங்கள் ஊரில் இருக்கிற எந்த பெருமாள் கோயில் போகலாம், ரங்கநாதர் கோயில் போகலாம், பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் அயோத்தியாவுக்கு போகலாம், பிருந்தாவனம் போகலாம். இந்த மாதிரி இடத்துல போய் பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் தினமும் நைட்டில் தூங்கும் பொழுது, நைட்டு தூங்குறதுக்கு முன்னே பெட்டில் உட்காந்துட்டோம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இந்த மந்திரம் ஜபிக்கணும். அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை ஜபிக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வீர்கள். விருச்சிகம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி 2025 எப்படி இருக்கும்? சனி பகவான் 5ஆம் பாவத்தில் வருகிறார். 5ஆம் பாவம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாரிசு, நம்முடைய புத்தி, நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மா, நம்முடைய வாரிசுகள் நமக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லாம் பார்க்கலாம். 5ஆம் பாவத்தில் உங்களுக்கு சனி வரும் பொழுது உங்கள் வீட்டில் குழந்தைகள் 18லேருந்து 25 வரைக்கும் இருந்ததுன்னா அவங்க செய்கிற தில்லு முள்ளுகளால், இப்போ தான் இந்த ஃபோன் எல்லாமே பிரச்சனை கொடுக்குது, ப்ளஸ் கவர்மெண்ட் ஐ ஹவ் காட் லிபர்ட்டி டு கெட் மேரிட், இந்த பிரச்சனை உங்களுக்கு சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதாவது அவங்க ஏதாவது ஒரு தப்பை செய்து இந்த நேம் ஆஃப் லிபர்ட்டி உங்களுக்கு மன பிரச்சனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அல்லது சின்ன குழந்தையாக இருந்தால் அவங்களுடைய ஹெல்த்தை கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த காலம் என்று சொல்லலாம். ஆனால் அரசியலில் உங்களுக்கு பேர் புகழ் பதவி இருக்கும். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் கண்டிப்பாக பெரிய பதவி சேரும் என்று சொல்லலாம். நாட்டு வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். சனி பகவானின் பார்வை 7வது பாவத்துக்கு இருக்கின்றது. அதனால் மனைவியின் ஆரோக்கியத்தை அல்லது பெண் ஜாதகமாக இருந்தால் கணவன் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். வீணாக பேசக்கூடாது. உங்களுக்கு இருந்த இவ்வளோ நாளாக இருந்த தொழிலில் இருந்த பல தடைகள் நீங்கி, பிரச்சனைகள் நீங்கி கண்டிப்பாக சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிற நேரம். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு கண்டிப்பாக புது முயற்சி, புது ப்ரமோஷன், புது இடத்துல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீர்கள். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, கண்டிப்பாக நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் கலைஞர் அல்லது அரசியல்வாதி 2 பேருக்கும் நல்ல காலம் என்று சொல்வேன். புது முயற்சி, இவ்வளோ நாளாக இருந்த அலைச்சல்கள் கண்டிப்பாக குறையும் என்று சொல்வேன். அதான் நல்லா அப்பா பிரீத் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம நாட்டுடைய பிரதமருக்கும் இந்த கதி தான். அவர்களும் கொஞ்சம் ப்ரீத்திங் வர டைம், அவருக்கும் விருச்சிக ராசி நல்ல காலம் என்று சொல்லலாம். ஸோ யதோ ராஜா ததோ பிரஜா, நம்ம நாட்டுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் இந்த விருச்சிக ராசி ஒரு ட்ரையனில், ஒரு டாட்டில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, நம்ம இருக்கிற இந்த தமிழ்நாடு கார்னரில் இந்த விருச்சிகம் ஒரு டாட் இருக்கின்றது. அதனால் நமக்கும் தமிழ்நாடுக்கும் நன்மையே தான் என்று சொல்வேன். விருச்சிக ராசி நேயர்களுக்கு
இந்த காலத்தில் லாபம், பணம், வசதி எல்லாம் உருவாகும் என்று சொல்லலாம். வீட்டில் சந்தோஷம் ஏற்படும் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம். 5ஆம் பாவம் என்பது நம்முடைய வயிற்றும் நம்முடைய வாரிசும். தினமும் நாய்க்கு பிஸ்கெட் போடுங்க. தினமும் நாய்க்கு பிஸ்கெட் போடுங்க. அதுக்கப்புறம் பைரவர் பூஜை ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டும். பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு தீபம் சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு ஏற்றி கொண்டு வந்தால் விருச்சிக ராசி நேயர்கள் எல்லோரும் இந்த சனி பயிற்சி காலத்தில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி 2025 எப்படி இருக்கும்? சனி பகவான் 4வது பாவத்துக்கு வருகிறார். 2க்கும் 3க்கும் அதிபதியான சனி பகவான் 2க்கும் 3க்கும் அதிபதி 4ஆம் பாவத்தில் வருகிறார். 2ஆம் பாவத்துக்கு அதிபதி 4வது பாவத்தில் வரும் பொழுது சுகம்தான். ஆனால் கண்டக சனி 4 வந்தால் சனி கண்டக சனி. ஆனால் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி சாதாரணமாக ஜோசியம் பார்க்கும் பொழுது 2ஆம் பாவத்துக்கு அதிபதி 4வது பாவத்தில் வந்தால் சந்தோஷம் சுகம்தான். 3ஆம் பாவத்துக்கு அதிபதி 4இல் வரும் பொழுது உங்கள் தம்பிகள் நாள் ஏதாவது நன்மை நடக்கும் தவிர தீமை நடக்காது. ஆனால் சனி பகவான் ரோகஸ்தானத்தை பார்க்கிறார், 10வது பாவத்தை பார்க்கிறார், ராசியையும் பார்க்கிறார். அதனால் நாம் நம்முடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். தொழிலில் மந்த நிலைமை ஏற்படும். தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும். வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். பாருங்க, வெறும் சனி பலன் தான். ஏன்னா குரு, ராகு, சுக்கிரன் எல்லாம் பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்துடைய பலன் வேற. நீங்கள் வெளிநாட்டு வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். நாட்டில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இடம் மாற்றுறது, இப்போ ஆஃபீஸ் மாற்றுறது, ஆஃபீஸில் சேஞ்சஸ் வர்றது, இது எல்லாமே உருவாகும். சில பேருடைய தொழில் முடக்கம் ஏற்பட்டு புது தொழிலை தேடுவீர்கள். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வேலைக்கு செல்ற ஆண் பெண்களுக்கு பாருங்க, ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிற வாய்ப்புகள் உருவாகும். சில நேரம் பெரிய ப்ரமோஷன் வராமல் சாதாரணமான ப்ரமோஷனுக்கும் ஒரு கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகிற காலம். அதாவது சொன்ன உடனே 7 நாள் சனி வந்த உடனே ஒரே நாளில் நடந்துடுமா? அப்படி கிடையாது. இந்த 2.5 வருஷத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற தசா காலங்கள் சரியில்லாமல் இருக்கும் பொழுதுதான் இதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு மாத்திரத்துக்கு வாய்ப்புகள். படிக்கிற ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு சாதாரணமான நேரம் என்று சொல்லலாம். தன்னைத்தானே சுதாரித்து கொள்ள வேண்டிய காலம் என்று சொல்லலாம். விவசாயிகளுக்கு நல்ல லாபம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, உங்களுக்கு வேலை அதிகமாக செய்ய வேண்டிய காலம். பணம் கம்மியாக ஸ்லோவாக வரும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம். சனிக்கிழமை அரச மரத்துக்கு ஒரு தீபம் ஏற்றணும். ஒரு சுத்திட்டு வரணும். அரச மரத்துக்கு ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும். சுந்தர காண்டம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு படிக்க வேண்டும். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தால் தனுசு ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள். மகர ராசி நேர்களுக்கு சனி பயிற்சி 2025 எப்படி இருக்கும்? ஐயா, நீங்கள் எல்லோரும் மகர ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள் என்று சொல்கிறேன். உங்களுக்கு 7 நாள் சனி முடிஞ்சு விட்டது. சனி பகவான் 3ஆம் பாவத்தில் வந்தாவே உங்களுக்கு 7 நாள் சனி முடிஞ்சிடுச்சு என்று அர்த்தம். ஆனால் டிகிரி கால்குலேஷன் பக்கம் பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் சந்திரனுடைய டிகிரி பார்த்துட்டு
அந்த டிகிரியே சனி கிராஸ் பண்ணாதான் 7 நாள் சனி முடியும். அது வேறு கால்குலேஷன். ஆனால் சாதாரணமாக சொல்லும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக சுகமாக இருப்பீர்கள், தைரியமாக இருப்பீர்கள், வாழ்க்கையில் பல வெற்றிகளை பார்ப்பீர்கள், தனலட்சுமி யோகத்தை பார்ப்பீர்கள், புது முயற்சியில் பல லாபத்தை பார்ப்பீர்கள், சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீர்கள், உங்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கும், புது இடத்தில் போவீர்கள், புது புது முயற்சியில் சந்தோஷம் இருக்கும், லாபம் இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு பெரிய பதவியெல்லாம் வந்து சேரும். நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறீங்க, கண்டிப்பாக நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. நம்ம நாட்டில் வியாபாரம் பண்ணாலும் பெரிய லாபத்தை பார்ப்பீர்கள், தைரியமாக இருப்பீர்கள். கணவன் மனைவி உறவுகளும் நல்லா இருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக கடுமையாக படிக்கணும். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், 3 சரி வரும்போது சனி 3வது பார்வை 5வது பாவத்துக்கு இருக்கு இல்லையா? அதனால் படிப்பில் சோம்பேறித்தனம் பண்ணாமல் நல்லா படிக்கணும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம், விவசாயிகளுக்கு நல்ல காலம், கலைஞர்களுக்கு நல்ல காலம். ஆனால் படிக்கிறவங்க ரொம்ப உஷாராக படிக்கணும். வீட்டில் வேலை செய்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம், பிரச்சனை குறையும், அலைச்சல் குறையும், சந்தோஷமாக இருப்பீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் 5ஆம் பாவம் என்றது வயிற்று. அதனால் காலைல சீவரிச்சிட்டு சூரிய பகவானுக்கு தண்ணீரை விட்டுட்டு நமசிவாய மந்திரத்தை ஜபிச்சால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். கும்பம் கும்ப ராசிக்கு சனி பயிற்சி 2025 எப்படி இருக்கும் பாருங்க. சனி பகவான் 2ஆம் பாவத்தில் பாத சனியாக வருகிறார். சனி பகவான் பாத சனியாக வரும் பொழுது அலைச்சல்கள் குறையும். ஆனால் பாத சனி மனிதனை ஓட விடும். இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, இங்கே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 2ஆம் பாவத்தில் இருக்கின்ற சனி சுகஸ்தானத்தையும் பார்க்கும். அதனால் சுகத்தில் குறையும் என்று, சுகம் குறையும் என்று சொல்லக்கூடாது, சுகத்தில் ஏதாவது ஒரு தடை ஏற்படுத்தி அலைச்சல்களை அதிகமாக செய்யும். 2ஆம் பாவத்தில் இருக்கின்ற சனி 8ஆம் பாவத்தை பார்க்கும். இன்ஹெரிட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, நம்ம ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற பல சிக்கல்களை ஆரம்பிச்சு விடும். டாக்குமெண்டேஷன், பேப்பர், அதிலெல்லாம் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் லாபத்தை பார்ப்பீர்கள். அலைச்சல்கள் ஒவ்வொருவராக இருந்தாலும் லாபத்தை பார்ப்பீர்கள். ஏனென்றால் ராசியாதிபதி கிரகம் 2ஆம் பாவத்தில் போகும் பொழுது சுயராசிக்கு பிரச்சனையை கொடுக்க மாட்டார். நான் என்னுடைய வீடை கெடுப்பேனா, என்னுடைய வருமானத்தை நான் கெடுப்பேனா? எல்லோரும் வருஷக்கணக்கில் சனி பாத சனி என்று சொல்லி பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார். நான் சொல்ல மாட்டேன். சனி பகவான் ராசியாதிபதி 2ஆம் பாவத்தில் போகும் பொழுது நல்ல லாபத்தை கொடுப்பார். தைரியமாக இருங்க. ஆனால் காலில் நோய் வரும். லேடிஸ்களுக்கு எல்லாமே காலில் நோய் வரும். பாத நோய் வரும். பாத்ரூம்லலாம் வழக்கி விழுற வாய்ப்புகள் இருக்குது. படிக்கட்டில் இறங்கும் பொழுது படபடன்னு ஓடக்கூடாது. சாந்தமாக நிதானமாக இறங்க வேண்டும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறவங்க நல்ல லாபம் இருக்குது. நாட்டில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் லாபம் இருக்குது. பணம் ஸ்லோவாக வந்தால் பரவாயில்ல, லாபம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். தைரியமாக இருங்க. யார் எது சொன்னாலும் இந்த காதில் கெட்டு இந்த காதில் வெளியே விட்டுடுங்க. நல்ல லாபம் இருக்கும். உங்களுக்கு தசை கெட்டு போயிருந்தால் மாத்திரம் வேறு விஷயம், தவிர நல்லா பார்ப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு புது வாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்வேன். விவசாயிகளுக்கு நல்ல காலம். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்
அரச மரத்துக்கு சனிக்கிழமை 7 சனிக்கிழமை 10 தீபத்தை ஏற்றுங்க. அதுவும் பெண்கள் கண்டிப்பாக யார் யாருக்கு கால நோய் இருக்குது அவங்க கண்டிப்பாக 10 தீபம் 7 வாரத்துக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தீபத்தையும் ஏற்றணும். நீங்கள் எந்த சனிக்கிழமை வேணாலும் ஆரம்பிச்சிடுங்க, உங்களுக்கு நோய் குறைஞ்சிடும். வீட்டில் இரவு நேரத்தில் பாத்திரம் சாப்பிட்ற பாத்திரம் இருக்கு இல்லையா, இலையில் சாப்பிட்றவங்க பிரச்சனை கிடையாதுப்பா. பாத்திரத்தில் சாப்பிட்றவங்க குழாயில் தண்ணீர் எடுத்துகிட்டு கொஞ்சம் கழுவி வைங்க, பாத்திரத்தை கழுவி வைங்க, பிரச்சனை குறையும். சனிக்கிழமை சுந்தரா காண்டம் 1.25 ஹவர் கேளுங்க. ஒரு வழக்கு ஏற்றி வச்சுட்டு கேளுங்க. வீட்டில் இருக்கிற சகல தத்திரம் ஒழிஞ்சி சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். மீன ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி 2025 எப்படி இருக்கும்? ஜென்ம சனி செலவுகளை அதிகமாக கொடுக்கும், அலைச்சல்களை அதிகமாக கொடுக்கும். தாய் தந்தையின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். அவர்களால் ஏதாவது செலவு உருவாகிற வாய்ப்புகள் உள்ளன. ஆமா, ஏனென்றால் 11 பாவத்துக்கு அதிபதியும் 12ஆம் பாவத்துக்கு அதிபதி ராசியில் வரும் பொழுது ஏதாவது ஒரு செலவு உருவாகும், பிரச்சனையை கொடுக்கும், மன பிரச்சனையை கொடுக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆனாலும் பண வசதி கொடுக்கும். ஏனென்றால் சனி 3ஆம் பாவத்தை பார்க்கிறார். 3ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுது தைரியத்தை கொடுப்பார், லக்ஷ்மியை கொடுப்பார், பண வருமானம் வரும். எல்லாரும் சொல்லுவாங்க, சார் சனி எந்த இடத்துல பார்க்குது அந்த இடத்தை கெடுத்துடும். கெடுத்தா தானே தைரியம். உங்களுக்கு பணம் வரலைன்னா நீங்கள் காலைல சீக்கிரம் எழுந்திருப்பீங்களா, தூங்குவீங்களா? இன்னும் பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது பணம் வீட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சீக்கிரம் ஏஞ்சிருப்பீங்களா? சீக்கிரம் ஏஞ்சிட்டு வேலைக்கு போனால் பணம் வருமே. மனைவியுடன் விவாதம் செய்யக்கூடாது. பெண் ஜாதகமாக இருந்தால் தன்னுடைய கணவருடன் விவாதம் செய்யக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல் ஓவர். கலைஞர்களுக்கு பணம் ஸ்லோவாக சேரும். வியாபாரிகளுக்கு சுமாரான காலம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கும் பிரச்சனை. விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பீர்கள். படிக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? தினமும் ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும், ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும், சூரிய காயத்ரி படிக்க வேண்டும், சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட வேண்டும். காலைல சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே ஏந்திரிக்கணும். சனிக்கிழமை அரச மரத்துக்கு தீபம் ஏற்றணும். இதை பண்ணிட்டு கொண்டே வர வேண்டும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த 7 நாட்டு சனியின் இந்த தாக்கத்தை, ஜென்ம சனியின் தாக்கத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சிட்டு சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.